வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பது பல நூல்கள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியோட ஒரு வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில ரொம்ப முக்கியமான சிலவற்றை நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பது திருக்குறள். அந்த ஆசிரியருக்காக, அவர் சொல்லிக் கொடுக்கும் மாணவனுக்காக ஒரு குறளை திருவள்ளுவர் ஏற்றிருக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடித்த குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது ஏன் பிடிச்சிருக்குன்னா, முதல்ல ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம கற்றுக்கணும்னா அதை எவ்வளவு டீப்பாக அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி அதை கற்றுக்கணுமோ அந்த அளவு நம்ம அதை கற்றுக்கணும். குறிப்பாக டெக்னாலஜியில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு டெக்னாலஜி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். அந்த டெக்னாலஜியை பற்றி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த டெக்னாலஜியை எப்படி க்ரோ பண்ணுறது, அந்த டெக்னாலஜினால் உலகத்துக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், இத்தனையும் ஒரு ஆராய்ந்து அதற்காக ஒரு பாலிசி இத்தனையும் கொண்டு வருதுங்கிறது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா முடியாது. அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார், கற்க கசடர கற்பவை. அப்புறம் இவ்வளவும் தெரிந்த அப்புறம் கற்றபின் நிற்க அதற்கு தக. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கிடைத்த நாலேஜை ஒரு நல்லபடியாக யூஸ் பண்ணணும். அதுதான் அவர் அதில் இண்டிகேட் பண்ணியிருக்கார். அது பல விதமாக அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி குறிப்பாக டெக்னாலஜிஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை பற்றி ஒரு நல்ல ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்புறம் அந்த டெக்னாலஜியை உலகத்துக்கு நன்மைக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் இது. அதான் கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்மளுக்கு வந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்படின்னா என்ன, இந்த டெக்னாலஜியை கெட்டதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நல்லதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் வடமொழியில் இருக்குது, வித்யா ததாதி வினயம். அதாவது நம்ம படித்த படிப்புக்கு நமக்கு கூட வர்றதுங்கிறது நம்மளோட ஒரு அடக்கம். அந்த அடக்கமும் இது கற்றபின் நிற்க அதற்கு தகக்கு இன்னொரு அர்த்தம், கற்ற வித்தையை வந்து அதனால் உனக்கு அடக்கம் வரணுமே தவிர திமிரு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சுட்டி காட்டியுள்ளார். மூணாவது, கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு. ஏதோ கற்றுன்ட்டோம், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா எல்லாம் நமக்கு தெரிந்து விட்டதுன்னு என்னைக்கு அந்த ஃபீல் வருதோ அதுக்கு பிறகு நம்ம புத்தி யோசிக்கவே முடியாது, யோசனையை நிறுத்திவிடும். அதனால் கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறதுல மூணாவது என்ன திருவள்ளுவர் நமக்கு சொல்ல வர்றாருன்னா, ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்க, இன்னும் நீ கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு, இன்னும் நிறையா இருக்கு அப்படிங்கிறதையும் நீ வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றார். அதனால கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் வந்து ஒவ்வொரு வாத்தியாரும் ஒரு மாணவனும் ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவனும் இதை முழுசா புரிஞ்சுண்டு இதோட உள்ள அர்த்தத்தையும் புரிஞ்சுண்டு அவங்களோட ஞானத்தை விருத்தி பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட அறிவை விருத்தி பண்ணிட்டாங்கன்னா உலகம் ஒரு நல்ல ஒரு உன்னதமான உலகமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இது குறிப்பாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப அவங்களோட வாழ்க்கை பற்றி அவங்களிடம் உலகம் என்று எதிர்பார்க்கிறதுங்கிறதை பற்றி திருவள்ளுவர் ரொம்ப அழகாக இயற்றிய இந்த திருக்குறள். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திருக்குறள். நன்றி.